ஓம் முருகா சரணம், கந்தா சரணம், கதிர்வேலா சரணம், அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம். இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரே ஒரு முறை கேட்டுப்பார். நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என் செல்லமே. இந்த அழகான காலை பொழுதில் இந்த முருகப்பெருமான் உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை கொண்டு வந்துள்ளேன். ஆம் செல்லமே, இந்த முருகப்பெருமான் சொல்வதை முழுமையாக கேள். முடிவில் உன் முகம் புன்னகையில் பூத்து மலரும். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே முருகா. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை கடிந்து கொள்கிறாய். சில சமயங்களில் உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து சோர்வை தருகிறது உனக்கு. பிறகு உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய், சொல்ல முடியாது தவிக்கிறாய். சில சமயம் சொல்லிவிட்டு புலம்புகிறாய். உதவிக்கு யாருமே இல்லை, புரிந்து கொள்வார் யாருமே இல்லையே முருகா என்று என்னிடமே ஆதங்கப்படுகிறாய். சில நேரங்களில் உதவிக்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் அல்லவா? கவலைப்படாதே முருகா, நான் இருக்கிறேன். தாங்க முடியாத கஷ்டத்தை என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் தரமாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் சற்று கொஞ்சம் பின்னோக்கி நினைத்து பார். நீ எத்தனை தடைகளை சந்தித்திருக்கிறாய், எத்தனை சிக்கல்களில் இருந்து மீண்டும் வந்திருக்கிறாய் என்று உனக்கு நன்றாக புரியும். அந்த இடத்தில் உன்னிடத்தில் இருந்து வேறு யாரானும் இருந்திருந்தால் இந்நேரம் மனம் ஒடிந்து உருக்குலைந்து போயிருப்பார்கள். ஆனால் நீ என் செல்ல பிள்ளையான நீயோ அத்தனை பிரச்சனைகளையும் மனோதைரியத்துடன் எதிர்கொண்டாய். உன் புத்தி கூர்மையால் எத்தனையோ சிக்கல்களில் இருந்து வெளிவந்துள்ளாய். தடைகள் வரும்போதெல்லாம் பல யுக்திகளை உபயோகித்து அதை தாண்டி வந்துள்ளாய். அத்தனை புத்திசாலி என் செல்ல பிள்ளை நீ. பலமுறை உன்னை நினைத்து கர்வப்பட்டுள்ளேன். உனக்கு வந்த பல சிக்கல்கள் தான் உன் பலத்தையே நீ அறைந்தாய். புரிகிறதா? உன்னால் பலருக்கு பாடம் புகட்டி உள்ளேன். இத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ பொறுமையுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டாய். இப்போது கூட இந்த முருகப்பெருமான் என்ன செய்வார் என்ற நம்பிக்கையில் என் முகத்தையே பார்த்து கொண்டு காத்திருக்கிறாய். அதனால்தான் இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன், நீ என் பிரியமான செல்ல பிள்ளை. இனி என் பிள்ளை பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இனி என் பிள்ளைகளின் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றப் போகிறேன். இனி உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்திச் செல்வேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. பிறகு உன் கரங்கள் சேர வேண்டிய இடத்தில் கூடிய விரைவில் சேரும் என் செல்லமே. நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கும். ஆம், சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும். உறவுகளும் மக்களும் அதிகமாகுவார்கள். நீ உதவி வேண்டி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். சந்தோஷம்தானே? பிறை நிலவாய் இருந்த உன் வாழ்க்கை இனி பௌர்ணமியாய் ஜொலிக்கப் போகிறது. அர்த்தமில்லாத வாழ்க்கை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா முருகா? இனி உன் வாழ்க்கை அர்த்தப்பட போகிறது. இனி இல்லை இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லவே இல்லை. இனி நீ இன்பமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய். இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அதே வேகத்தில் எல்லாம் நடந்தே தீரும். இது நான் சொல்லும் சாதாரண வாக்கல்ல, பழனி முருகனின் அருள் வாக்கு. நாம் செல்லமே, நிச்சயமாக ஒரு திருப்பமாக நடந்து உன் கைகளில் எல்லாம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது தானே. அந்த விடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை. தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய். மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய். இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் எதையோ நினைத்து கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய். பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் தான் வாழ்கிறேனே முருகா, என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம். நான் சொல்வது எப்போது நீ கேட்டு விட்டாயோ, உன் கண்ணில் பட்டதோ அப்பொழுதே நீ விடுதலின் பிடியில் காலை வைத்து விட்டாய் என்பதை முழுமையாக நம்பு.
இதுவரை இப்படி எதுவும் கண்களில் படவில்லையே, இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே, ஏதோ ஒரு நம்பிக்கையுடன் தானே இந்த செய்தியை நீ கேட்க ஆரம்பித்தாய் நான் சொல்வதை. முருகா, ஏதோ ஒரு எதிர்மறை நேர்மறையான எண்ணங்கள் தானே இந்த செய்தியை நீ பார்க்க தூண்டியது. சந்தோஷம்தானே என் செல்லமே, இனி உனக்கான அந்த நல்ல நேரம் தானே. இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு. எனவே புரிந்து கொள், உன்னை நோக்கி எதிர்மறை அலைகள் வரவே வராது, நேர்மறை அலைகள் தான் வரும். நல்ல நேரம் உன் வாழ்வில் துவங்கியும் விட்டது. என் அருகே நீ இருப்பதை நீ மெல்ல மெல்ல உணர்வாய். உனக்கு அனைத்து பிடியிலிருந்தும் விடுதலையாகி விட்டது என்பதை முதல் நல்ல செய்தி. ஆகவே அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னையும் நிச்சயமாக பாதுகாப்பேன். நீ பிரச்சனைகள் தடைகள் என்னும் கடலில் மூழ்கி இருக்கலாம், துக்கமும் வேதனையும் என்னும் படுகொலியில் அமிழ்ந்தும் இருக்கலாம். எதை கண்டும் வருத்தப்படாதே, பொறுமையை கடைபிடி, அமைதியாக இரு. இதோ உனது துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டன, மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இந்த முருகப்பெருமானின் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். யாம் இருக்க பயமேன், வேலுண்டு வினையில்லை முருகா என்று சொல்வோம். இன்று அருள் வாக்கை நீ நிச்சயமாக கேட்பாய். நான் சொன்ன செய்தியை கேட்டவுடன் உனக்கு நல்ல செய்தி நிச்சயமாக பல செய்திகள் உன்னை தேடி வரும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி போற்றி.